ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தென்னை மரத்துக்கு உரம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்னென்னா, தென்னை மரத்தை சுற்றி ஒரு 3 அடிக்கு தள்ளி 1 அடி ஆழத்தில் வந்து குழி தோண்டிக்குங்க. குழி தோண்டிட்டு நல்லா மக்கின குப்பையாக இருக்கணும். மக்கின குப்பை ஒவ்வொரு அண்ணன் கூட போட்டுக்குங்க. பச்சை சாணி போட்டிங்கன்னா வந்து என்ன ஆகும்னா அது சூடு ஏறும். அந்த மாதிரி போடக்கூடாது. மக்கின குப்பை வந்து சாணமோ இல்லை வந்து ஆட்டாம்புழுக்கையோ வந்து நல்லா மக்கி இருக்கணும். அந்த மாதிரி போட்டுக்குங்க. ரசாயன உரம் வந்து போடுறது வந்து மரத்துக்கு தகுந்தவாறு போட்டுக்குங்க. இப்போ வந்து மரம் வந்து நம்ம மரம் வந்து பெரிய மரமாக இருக்குது. அதுக்கு தகுந்த டிஏபி வந்து 1 கிலோ, பொட்டாசு 1 கிலோ, யூரியா வந்து 1/2 கிலோ, இது வந்து நுண்ணூட்டம் வந்து 1/2 கிலோ. இது வந்து எல்லாம் சேர்த்துட்டு அந்த மரத்தை சுற்றி ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து போட்டுக்குங்க. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா 4 உரமே வந்து போட்டு முடித்தாச்சு. போட்டு முடித்தோடனே என்ன பண்ணணும்னா, இந்த தண்ணி கிடக்கிறதுக்கு, இந்த பள்ளத்தில் தண்ணி கிடக்கிறதுக்கு லைட்டாக மட்டும் மண்ணை தள்ளி விடணும். எப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக பள்ளம் கிடக்கிற மாதிரி மூடி விட்டிங்கன்னா அது பள்ளத்தில் வந்து தண்ணி கிடந்து நல்லா சார்ந்துடும். ஓகே, இது வந்து உரம் வந்து வச்சு முடித்தாச்சு. இது வந்து எப்போ வைப்போம்னா 1 வருஷத்துக்கு ஒருக்கா வைப்போம். மார்கழி மாதம் வந்து எப்போவுமே வைப்போம். மற்ற பக்கங்கள்லாம் வந்து என்னென்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து வைப்பாங்க உரம். இது வந்து நம்ம வைக்கிறதே பார்த்துங்க 1 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து வைப்போம். இந்த 4 உரமுமே வந்து வைப்போம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் ஷேர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா சொல்லுங்கள், கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, பாய், நன்றி, வணக்கம்.